அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாசை. எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாசை. இடியின் ஒளியில் சின்னப்பறை, இடியின் ஒளியில் சின்னப்பறை. இறைவன் அழைத்து வா என்றுரைத்தார், வா என்றுரைத்தார். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். அழைப்பை ஏற்று விரைகின்றோம், அருளால் நிறைத்து வாழ வைப்பாய். அழைப்பை ஏற்று விரைகின்றோம், அருளால் நிறைத்து வாழ வைப்பாய். தனக்கென வாழா பணியேற்போம், தனக்கென வாழா பணியேற்போம். பிறர்க்கென வாழும் வரம் நல்கிடுவாய், வரம் நல்கிடுவாய். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். என் இறைவா, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், உம்மை நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுறேன். என் பகைவர் என்னை ஏளனம் செய்ய விடாதையும், ஏனெனில் உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றமடையார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய பங்கு இறை சமூகமே, திரு அவையின் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்க நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப நேற்றைய தினத்தோடு பழைய திருவழிபாட்டு ஆண்டு நிறைவு பெற்று இன்று புதிய திருவழிபாட்டு ஆண்டில் அடியெடுத்து வைக்க நம்மை அழைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பொதுவாக ஒரு ஆண்டை பல பருவங்களாக பிரித்திருப்பதை நாம் அறிவோம். அதுபோன்று திருவழிபாட்டு ஆண்டும் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், உயிர்ப்பின் பாஸ்கா காலம், ஆண்டின் பொது காலம் ஆகியவை ஆகும். இந்த ஆண்டின் தொடக்க நாளாகிய இன்று கிறிஸ்து பிறப்பிற்கு தயாரிக்கும் காலமான திருவருகை காலம் ஆரம்பமாகின்றது. இது 4 வாரங்களை கொண்டது. இந்த முதல் வாரத்தை நம்பிக்கையின் வாரமாக கொண்டாட திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. இறை நம்பிக்கையில் வாழ வளர நம்மை தூண்டுகிறது. கடவுள் என்னோடுதான் இருக்கிறார் என்ற இறை நம்பிக்கையில் வாழ்ந்தால் ஆண்டவரின் வருகையை காண முடியும். நோவா இறை நம்பிக்கையில் வாழ்ந்ததால்
ஆண்டவரின் வருகையை காண முடிந்தது. வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார். ஆண்டவர் இயேசு இறையாட்சியின் வருகையை பற்றி பல உவமைகள் வழியாக பேசி உள்ளதை நற்செய்தியில் வாசிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இறையாட்சியின் வருகையை பற்றி எடுத்துரைக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரின் வருகையை எதிர்பார்த்து எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் தயாராகவும் இருக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவரின் வருகை எப்போது வரும் என யாருக்கும் தெரியாது. திருடன் வருவது போன்று இருக்கும். எனவே விழிப்பாயிருக்கும்படி கூறுகின்றார். முதல் வாசகத்தில் எசாயா முடிவில்லா அமைதி என்ற தலைப்பில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஆண்டவரின் கோயில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினத்தார் சாறை சாறையாய் செல்வர். வேற்றினத்தார் ஆண்டவரின் மலையை நோக்கி செல்வர். அவர் தமது நெறிகளை கற்பிப்பார். நாமும் அவரது நெறியில் நடப்போம். சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும். வேற்றினத்தாரின் வழக்குகளை தீர்த்து வைப்பார். போர் இருக்காது. போருக்கு பயன்படும் வாள்கள் கலப்பை கொழுக்களாகவும் ஈட்டிகள் கருக்கருவாளாகவும் மாற்றப்பட்டு நன்மை பயப்பவனாக திகழும். ஓர் இனத்தின் மீது மற்றொரு இனம் போர் தொடுக்காது. ஒருபோதும் போர் பயிற்சியும் நடைபெறாது என்றும், வாருங்கள் அனைவரும் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம், ஆண்டவரின் வருகையால் முடிவில்லா அமைதி நிலவும் எனவும் குறிப்பிடுகின்றார். இதை ஒத்த கருத்தையே மீகா தனது நூலில் 4ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடுகின்றார். இதை நினைவூட்டுவதாகவே இன்றைய தியான பாடலும் அமைந்துள்ளது. 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய மடலில் இறை ஆட்சி பற்றியும் ஆயத்தமாயிருக்க நாம் செய்ய வேண்டியது பற்றியும், மீட்பு அண்மையில் உள்ளது, தீய இச்சைகளை தூண்டும் நாட்டங்களுக்கு உட்படாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். எனவே இறைவனின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வோம். இறை நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாய், மானிட மகனின் வருகையை எதிர்நோக்குபவர்களாய், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வரவேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். அன்பிக்கினியவர்களே, முன்னுரையில் வாசித்ததைப் போல நாளிலே நாம் திருவழிபாட்டின் தொடக்க நாளாகிய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறினை நாம் சிறப்பிக்கிறோம். இது தயாரிப்பு செய்கின்ற ஒரு காலம். நம்மையே நாம் தயாரிப்பு செய்தல், கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நாம் நம்மை தயாரிப்பு செய்தல், இயேசுடைய இந்த பிறப்பின் நோக்கத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்றுகிறோமா, நிறைவேற்ற முடிகிறதா, அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் நாம் இந்த பூமியிலே எடுத்துக்கொண்டு போக முடிகிறதா, நடைமுறைப்படுத்த முடிகிறதா என்பதை சிந்தித்து அதற்கான தயார் செய்கின்ற ஒரு அழகான ஒரு காலம் இது. ஆண்டுடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் சிறப்பாக அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அன்பு திருக்கூட்டமாக திகழ வேண்டும் என்று சொல்லி அதற்கு தயார் செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு காலமாக இருக்கிறார். நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இப்பலியிலே நாம் ஒப்பு கொடுப்போம். திருவழிபாட்டின் முதல் ஞாயிறாகிய இந்த நாளில் இந்த கடன் திருப்பலியிலே பங்கேற்க இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான விதத்தில் நல்ல மழை பெய்ய செய்து நம்முடைய விவசாயத்தெல்லாம் ஆண்டவர்தாமே ஆசீர்வதித்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும், இந்த திருவழிபாட்டு ஆண்டு முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு வேண்டல்களும், குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கேற்று நாம் முன்வைக்கின்ற எல்லா வேண்டல்களும் நிறைவேற்ற பெற்று ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மகிமைக்க ஞாயிற்றுக்கிழமை இந்த திருப்பலியினை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம்.
நாம் கடந்து வந்த பாதையிலே நாம் இயேசுவை அணிந்திருக்கிறோமா? நாம் இயேசுவை அணிந்து அவர் தந்த அழகான பண்புகளை நம்முடைய அணிகலன்களாக நாம் மாற்றியிருக்கிறோமா? அவருடைய அன்பு, நீதி, மகிழ்ச்சி, நிறைவு, நல்லது நடக்கும் என்ற எதிர்நோக்கு, இவைகளெல்லாம் நாம் இயேசுவை அணிந்திருப்பதனுடைய அடையாளங்கள். இதை நாம் அணிந்து இந்த மன்னக வாழ்வை நாம் அலங்கரிக்கிறோமா? நினைத்து பார்ப்போம். எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. பாடுவோம். எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே, என் வாழ்வும் நீயே இயேசுவே. நிலையில்லா உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே இயேசுவே. நிலையில்லா உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயே இயேசுவே. எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. எல்லாரும் எல்லாம் நீயே இயேசுவே. தகப்பனே, எங்களை நேசிப்பவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை நலமாக்கும். எல்லாம் நீயே இயேசுவே, என் உயிரும் நீயே இயேசுவே. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி எழலுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு எந்நாளும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தரலாம். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில்
போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆண்டவரே ஈசோ புல்லினால் என்னை தெளிப்பீர் நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் நம்மை பங்கு கொள்ளச் செய்ய தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயலுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுவரை பாடல். திருப்பாடல் 122. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகம
மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து வாயில்களில் நிற்கின்றோம். உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீதின் வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் எங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுகிறேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 11 தொடங்கி 14 நிறைவாக. சகோதரர் சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக.
தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 37 44 முடிய. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 37 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மாண்டமகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவுரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே நான் உனக்கு தருவேன் என்று எந்நாளும் நமக்கெல்லாம் அரசராக, ஆயனாக, தெய்வமாக, நல் வழிகாட்டியாக, நல்ல தகப்பனாக, நண்பனாக, தோழனாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்நாளும் போற்றப் பெறுவாராக. அன்பிக்கினியவர்களே, கடந்த ஞாயிறு நாம் சிறப்பாக கிறிஸ்தரசர் திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து உணவு திருவிழா வைத்து நாம் சிறப்பு செய்தோம், மகிமையை கண்டோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம், தொடர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக இந்த அரசர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாகவும் துணையாகவும் இருப்பார் என்பதனை இந்த வாரம் முழுவதும் நாம் அனுபவித்தோம். என்ன அனுபவித்தோம்?
நல்ல மழைக்காக நாம் வேண்டினோம். அருமையா போதும்டா சாமி அப்படின்னு நினைச்சீங்களா? மழை போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா? வெரி குட். ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பாரு? நிரம்பி ததும்பி அப்படியே வழிந்தோடும்படி தான் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அழகாக இந்த திருவருகை காலம் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், அப்படித்தானா? இந்த திருவருகை காலத்தில் எத்தனை ஞாயிறுகள் வரும்? 4 ஞாயிறுகள் வரும். 4 ஞாயிறுகள் வரும். அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் சிறப்பாக ஒவ்வொரு சிந்தனைகளை பற்றி நாம் சிந்திப்போம். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் என்னது, நம்ம இந்தியாவிலும் நிறைய நம்முடைய வழிபாட்டுகளிலும் நாம் என்ன செய்கிறோம்? மெழுகுதிரி ஏற்றி வைத்து, ஒவ்வொரு மெழுகுதிரி ஏற்றி வைத்து நாம் சிறப்பு செய்வோம். அது சிறப்பானது. எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிந்தனையினை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு என்ன சிந்தனை? நம்பிக்கை. 2வது அடுத்த வாரத்தில் என்ன சிந்தனை? அமைதி. 3வது மகிழ்ச்சி. 4வது அன்பு. சரிங்களா? 4 அழகான சிந்தனைகளை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து இந்த திருவருகை காலத்திலே நாம் பயணிப்போம். திருவருகை காலம் என்று சொன்னாலே என்ன காலம்? அது ஒரு தயாரிப்பு காலம். சரிங்களா? அந்த ஆண்டு முழுவதும் நமக்குன்னு ஒரு ஆண்டு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆண்டு இருக்கிறது. இந்த திருவழிபாட்டு ஆண்டு தான் நமக்கு புத்தாண்டு மாதிரி. சரிங்களா? புத்தாண்டு, புத்தாடை அணிந்து நாம் என்னாலும் நம்பிக்கை என்ற பேரொழியால் வழிநடத்தப்படுகின்ற அழகான திருக்கூட்டம் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற ஆண்டுதான் இந்த திருவழிபாட்டு ஆண்டு. சரிங்களா? எனவே இந்த நாளில் திருவழிபாட்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக சிறப்பிக்கிற நாளிலே நம்பிக்கையை பற்றி அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கை என்றால் அழகாக எபிரேயர் திருமடல்ல 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அழகாக சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? நம்பிக்கை என்பது என்னத்தா கோவணி போட்ட பார்த்தா அசந்து போறமத்தா. நம்பிக்கை என்பது கிடைக்கும் என்ற மன உறுதி. சரிங்களா? அதுக்கு அப்படி போனீங்கன்னா அழகா இருக்கும். அந்த நம்பிக்கையை பற்றி அழகாக எபிரேயர் திருமடல்ல 11வது அதிகாரத்தில் சொல்லப்படும். அதுக்கு யாரை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படும்? யாரை முன்னிலைப்படுத்தி எழுதப்படும்? அதில் ஆபிரகாமை பற்றி தான், அவர் கொண்ட நம்பிக்கையை பற்றி தான் அழகாக அப்படியே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரிங்களா? வாசித்து பாருங்க. அவருடைய ஆபிரகாமுடைய அழகான சொல் என்ன சொல்? அழகான சொல் என்ன சொல்? சொல்லுங்க பார்ப்போம். அழகான சொல். அவருடைய ஆபிரகாமுடைய அழகான சொல், அழகான நம்பிக்கை நிறைந்த ஒரு சொல். அவரை போற்ற அவருடைய அது புனை பெயராக போற்றப்படுகிறது. அவருடைய சொல் என்னது? யார் சொல்வா? கரெக்டா சொல்பவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். ஆபிரகாம் அழகான ஒரு சொல் சொல்வார், நிறைய சொல்வார். அவர் சொன்ன சொல்ல அவருக்கு அழகான சொல்லுங்க கரெக்டா. எங்கய்யா அப்பா ஆட்டுக்குட்டி எங்கய்யா அப்படி கேட்பார். அப்போ ஆபிரகாம் அழகா சொல்லுவார். என்ன சொல்வார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் தாய்மாருங்க, தகப்பன்மாருங்க பஞ்சம் பட்டினி ஒரு சில நேரத்தில் மழை பெய்யலப்பா என்ன செய்யறது? எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனை பேர் நீங்கள் சொன்னீர்கள்? கஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், மேல முடியாத கஷ்டம். இல்லாத வாழ்க்கை இல்லை, இல்லாத வாழ்க்கை இல்லை. நிச்சயமாக யானைக்கும் அடிசரக்கும் பெருசாக இருப்பாங்க, தபக்கும் தூக்கி போகணும் கீழே. அப்போ அன்பிக்கினியவர்களே, நம்பிக்கையாளருடைய அழகான சொல் என்னன்னா, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அழகாக அன்பிக்கினியவர்கள், அதான் நம்பிக்கையினுடைய அழகான சொல், அழகான வாழ்க்கை முறை அது. அப்போ நாம் நம்பிக்கை என்ற பயணத்தில் தான் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்பிக்கை என்பது
அழகாக நாம் சொல்லுகிறோம். நாம் இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். நம்பிக்கை என்பது நல்லது நடக்கும் என்ற எதிர்நோக்கு. நல்லது நடக்கும் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் சமூகத்தில், என் நாட்டில், இந்த உலகத்தில் நல்லது நடக்கும் என்ற எதிர்நோக்கு இருக்கு. பார்த்தீங்களா? நிச்சயமாக இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லை நாளைக்கு நடக்கும். கண்டிப்பாக இறைவன் முன்னாடி வைத்த வேண்டல்கள், இறைவன் விருப்பத்தில் வைக்கின்ற வேண்டல்கள் நிச்சயமாக என் வாழ்விலே நல்லது நடக்கும் என்ற ஆழமான அந்த எதிர்நோக்கு தான் நம்பிக்கை. நம்பிக்கை அதை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் என்பதைத்தான் இந்நாளிலே ஊழியர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அப்போதான் ஜூப்ளி ஆண்டில் அதை தலைமை கருத்தாக வைத்து நாம் அதை பயணிக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நம்பிக்கையாளர்களுடைய பயணமாக, திருப்பயணிகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினியவர்களே, நாளிலே சிறப்பாக விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்லது நடக்க வேண்டும், நல்லது என் சமூகத்தில், என் குடும்பத்தில், என் நாட்டில் நடக்க வேண்டும் என்ற எதிர்நோக்கு இருக்கு. பார்த்தீங்களா? அது ஆழமான நம்பிக்கையினுடைய அடையாளமாக திகழ்கிறது. இன்னைக்கு முதல் வாசகத்தில் அழகாக நாம் பார்க்கிறோம். எசேயா இறைவாக்கினர் யாருடைய மகனாக இங்கு சொல்லப்படுகிறது? யாருடைய மகனாக எசேயாவை சொல்லப்படுகிறது? ஆமோச்சின் மகன். சரிங்களா? அழகாக குறிப்பிடப்படுகிறது. அவரும் என்ன செய்கிறார்? கனவு காண்கிறார், காட்சி காண்கிறார். என்ன காட்சி? என்ன காட்சி சொல்லப்படுகிறது? 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எருசலேமை குறித்தும் யூதாவை குறித்தும் அவர் காட்சி காண்கிறார். அப்போ பாருங்க, எருசலேம் யூதா என்ற இரு நாடுகள், இரு அரசுகள் எப்பொழுது உருவானது? சாலமோனுடைய காலகட்டத்திற்கு பின்புதான். சாலமோன் காலகட்டம் வரைக்கும் இஸ்ராயேல் என்ற ஒரு நாடுதான் இருந்தது. சரிங்களா? அது சாலமோன் செய்த தவறினால, பிற தெய்வங்களை வழிபட்டதுனால ஏற்பட்ட விளைவுதான் என்னது? மகங்க என்ன செஞ்சுட்டாங்க? பிரிச்சுக்கிட்டு யூதாவை நான் ஆண்டுக்கிறேன், எருசலேமை நான் ஆண்டுக்கிறேன் என்று சொல்லி பிளவுபட்ட ஒரு நாடாக அது மாறி போய்விட்டது. அழகாக சொல்லுவாங்க தெரியுமா? பிளவுபட்டதுக்கு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. அழகான பழமொழி. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. அது தானே பிளவுபடும் எந்த அரசும் வாழாய் போகும் அப்படியே சொல்வார். சரிங்களா? அவ குடும்பத்தில் என்னது? பிளவுபட்ட மனநிலைகள் நம்பிக்கையாளருடைய அடையாளங்கள் அல்ல. நம்பிக்கையாளருடைய அடையாளங்கள் அல்ல. குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் அவைகள்தான் வலிமையின் அடையாளம், நம்பிக்கையாளரின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவை சொல்லி முடிக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை அணிந்திருப்பவர்களுடைய அடையாளம் இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் அழகாக குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவை அணிந்து கொள்ளக்கூடிய அன்பு மக்களுடைய அடையாளங்கள் என்னது? இருளின் ஆட்சிக்குரிய அனைத்து விதமான தீய பண்புகளை, தீய பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் களைந்து விட்டு பகலுக்குரிய ஒளியினுடைய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அழகான மதிப்பீடுகளை அணிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அழகாக பவுல் அடிகளார் குறிப்பிடுகிறார். எனவே அன்பிக்கினியவர்களே, இந்த எசேயா பார்த்தீங்கன்னா இந்த 2 நகரை பற்றி, 2 அரசை பற்றி கனவு காண்கிற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஏன் அந்த காட்சி ஏன் வருகிறது என்று சொன்னால், ஏராளமான போர், சண்டை மேல சண்டை, வாளாய் போகிறது. நம்பிக்கையாளர்கள் சிதறுண்டு கிடக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், வீழ்ந்து போய் கிடக்கிறார்கள். அருமையான வாழ்க்கை முறையில் தங்களுடைய வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை இழந்து போன ஒரு சூழல், இழந்து போன ஒரு நிலை. அந்த நிலையில் தான் இந்த எசேயா கனவு காண்கிறார். என்னது? எல்லா மக்களும்
அந்த மலை மேல் அமைந்துள்ள கோவிலுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கோவிலுக்கு வருவார்கள். பாருங்க, அழகான ஆலயம், கோவில், நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு தலம், நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு தலம், வாழ்வில் சிறப்பான பண்புகளை அணிந்து கொண்டு தன் வாழ்வில் வாழ்வாக்கக்கூடிய ஒரு தலம் இருக்கு என்று சொன்னால் அது கோவில், ஆலயம் என்பதைத்தான் அழகாக குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆலயத்தில், அந்த கோவிலில் அழகான ஒரு சிறந்த ஒரு ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னது? ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னது? அழகான ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு அது முதல் வாசகத்துல பதில் இருக்கு. அதுல ஒன்றை அழகாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னது? ஆலயத்தில், கோவிலில் நாம் அழகான ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். என்னது? அவருடைய இறைவனுடைய வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய தன் வழிகளை தன் அன்பு பிள்ளைகளுக்கு, ஆலயத்தில் அமர்ந்து மன்றாடுகிறவர்களுக்கு, அமைதியாக ஜெபிப்பவர்களுக்கு, ஆண்டுடைய திருவுளத்தை அறிய விரும்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார், கற்பிக்கிறார். அதைத்தான் பார்க்கிறோம் இன்னைக்கு. முதல் வாசத்துல பாருங்க, அழகான வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? புறப்படுங்கள். வேற்றுநத்தார் சொல்றாங்க, புறப்படுங்கள். 3வது வசனத்துல புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். அந்த கோயில் இருக்கக்கூடிய மலைக்கு நாம் செல்வோம். யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு நாம் போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். எதுக்கு கோயிலுக்கு வரணும்? கோயிலுக்கு வரணும் மெனக்கட்டு கத்திட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பாதையை தெரிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கு. கோயிலுக்கு வரல அப்படின்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். நிச்சயமாக அன்பிற்கினியவர்களே, கோயிலுக்கு வராதவர்கள் பல நேரங்களிலே இருப்பாங்க நினைக்கலாம். சாத்தான் அப்படியே விழுங்கி தூக்கிட்டு போயிடுவான். உண்மை, உண்மை, இது உண்மை. கோயிலுக்கு நீ வரலைனா சாத்தான் எந்த நேரத்தில் உன்னை விழுங்குவான் என்று உனக்கு தெரியாது. மீளவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது. மீண்டும் மீண்டும் நீ அப்புறம் யோசித்து பாவத்திற்கா மனம் வருந்தி திரும்பி கோயிலுக்கு வந்தால் மட்டுமே நீ வழிநடத்தப்படுவாய், நாம் வழிநடத்தப்படுவோம். அதனால தான் அவ்வப்பொழுது நற்கவனை ஆண்டவர் சந்திங்க, ஜெபிங்க, மன்றாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்ல வலியுறுத்தப்படுகிறார். என்றுமே உயிரோடு இருக்கக்கூடிய அண்மையான தகப்பன் நற்கவனை ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கும், நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், நம்முடைய நிறைகுறைகள் எல்லாம் கேட்டு நம்மை ஆசீர்வாதமான பாதையில் வழிநடத்துவதற்கு தான் கோயிலே மையமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் வீற்றிருக்கிறார். எனவே அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் பயணிப்போம் என்று சொன்னால் இந்த மண்டக வாழ்வை நாம் அலங்கரிக்கக்கூடிய ஒரு சக்திகளாக மாறுவோம். அன்பிக்கினியவர்களே, அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனவே மலை என்பது அழகாக விவிலியம் நமக்கு அதை மலையை பற்றி சொல்லுகிற பொழுது எதற்கு ஒப்புமைப்படுத்துகிறது? மலை கடவுள் வாழும் உறைவிடம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மலையில என்ன கடவுள் என்ன செய்கிறார்? தன் நம்பிக்கையாளர்களுக்கு உரையாடல் செய்கிறார். மனிதனும் கடவுளும் உரையாடல் செய்கின்ற ஒரு இடம் எனது மலைப்பகுதி. அதைத்தான் ஒளி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆலயம் அதே போலத்தான் உரையாடல் செய்கின்ற ஒரு அழகான ஒரு இடம், இறை பிரசன்னத்தை சுமைக்கின்ற ஒரு அழகான ஒரு இடம். எனவே ஏராளமான அன்பிக்கினியவர்களே, ஆசீர்வாதங்களை பெற்று நாம் சிறப்புடன் இந்த மன்னக வாழ்வை அலங்கரிப்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு பரிசாக அது இருக்கிறது. எனவே எந்த இடத்தில் கோவில் அமைந்திருக்கிறதோ, எந்த மலையில் கோவில் அமைந்திருக்கிறதோ, அந்த மலைகளுக்குள் அழகானதுக்கு முதல் வாசகம் நல்ல ஒப்புமைப்படுத்தியிருக்கிறார். அந்த மலைகளுக்குள் உயர்ந்ததா இருக்கும்,
அழகான ஔவையார் சொல்வா தெரியுமா? வரப்புயர வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயரும். அழகாக டீச்சர் அப்படியே சொல்லி கொடுத்தது அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அழகான வரிகள் அது. நன்மைகள் உயர உயர ஆஸ்வாதங்கள் பெருகும், நீ உயர்ந்தே நிற்பாய். தீமைகள் உயர உயர நீ உயர்ந்த மாதிரி தெரியும், வீழ்ந்து போவாய். இதுதான் இறைவன் நமக்கு இன்றைக்கு நாளிலே கற்றுக் கொடுக்கின்ற அழகான பாடம். நம்பிக்கையாளர்கள் எதை பிடிச்சுக்கிறோமா? நன்மையானதை பிடித்து கொண்டு அதிலே பயணித்து கொண்டு நமக்குள் அழகான ஒரு மனவழி ஜெபம். நான் இயேசுவை இயேசுவை அணிந்திருக்கிறேன், நான் இயேசுவை அணிந்திருக்கிறேன். நான் ஏன் தீமை செய்யணும்? நான் ஏன் கோபப்படணும்? நான் ஏன் கம்பு எடுக்கணும், கத்தி எடுக்கணும்? நான் ஏன் சண்டை போடணும்? ஒருச்சான் இடத்துக்காக சண்டை, ஒருச்சான் வரப்புக்காக சண்டை இல்லை, வேண்டாம். அழகாக நம்பிக்கையாளர்கள் எதை எடுக்கணுமா? வாழ்வின் வளமையூட்டக்கூடிய மால் எடுக்க சொன்னாரா? இல்லை. அழகான வார்த்தை பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? கலப்பையா, கலப்பை குழுக்கள். சரிங்களா? யார் யார் கையில் கலப்பை பிடிச்சிருக்கீங்க? கலப்பை பிடிச்சி உழுதுருக்குது யாரு? நான் உழுதுருக்கத்தா. சின்ன பிள்ளையா இருக்கும், மாடு இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் கலப்பைன்னு என்னன்னு தெரியாது. சரிங்களா? கலப்பைன்னே தெரியாது, பெரியவர்களுக்கு தான் தெரியும். கலப்பை என்னாலும் நிலத்தை பண்படுத்தக்கூடிய அழகான கடவுள் கொடுத்த பரிசு. கலப்பை தான் தமிழன் கண்டுபிடிச்ச அழகான ஒரு உழவு தொழிலுக்காக கண்டுபிடிச்ச மூத்த குடிமகன். தமிழ் மக்கள் தான், திராவிட மக்கள் தான், திராவிடம் சொல்லப்படுகிறார். தமிழ் மக்கள் தான் கலப்பையை கண்டுபிடித்தார்கள். அந்த என்னைக்கு கலப்பையை கண்டுபிடிச்சானோ அன்றிலிருந்து பண்படுத்தப்படாத நிலங்கள் பூரா பண்படுத்தப்பட்டது. விவசாயம் செழிப்பானது. வாழ்க்கையினுடைய வறுமை கஷ்டங்கள் எல்லாம், பஞ்சம் பட்டினி எல்லாம் அதனுடைய நீக்கப்பட்டது. எனவே உயிர்நாடியா இருக்கக்கூடிய அழகான கருவியாக இருக்கக்கூடிய கடவுளுடைய கருவியாக இருக்கக்கூடிய கலப்பைய, அந்த கொழுக்களை நீ கையில் பிடித்து கொண்டு பயணி என்று சொல்லப்படுகிறார். இரண்டாவது அழகான ஒரு ஆயுத கடவுள் கொடுத்தக்கூடிய அது கருக்கருவாள். விவசாயம் செய்யப்பட்ட நிலத்தில் விவசாயம் செய்யப்பட்ட பயிர்களை பலனை நீ எதிர்பார்க்கணும்ல, அதை நீ கருக்கறிவாள் கொண்டு இதை யார் கையில பிடிச்சிருக்கா? இப்பெல்லாம் மிஷினு டப்பன்னு அரைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்துல வரப்ப ஒதுக்குவது, கதிர்களை அறுப்பது, இந்த அழகான கரங்கள், நம்மள பெரியவர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் அப்படிதாம நம்மளெல்லாம் வளர்த்தாங்க. அப்படித்தாம நம்முடைய பசினியெல்லாம் பட்டினியெல்லாம் போக்குனாங்க, பசியெல்லாம் போக்குனாங்க. இந்த கரத்தின் மூலமாகத்தான் கலப்பை பிடித்தார்கள், கருக்கறிவாளுக்கு கரங்களில் ஏற்றினார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருந்த பசியை நீக்கினார்கள். எனவே இது அருமையான கடவுளுடைய ஆயுதங்களாக இருக்கக்கூடிய, கடவுளுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய இவைகளை, வாழ்வின் வளமையூட்டக்கூடிய கருவிகளை கையில் ஏந்துங்கள். அழிவுக்குரிய இருளின் ஆட்சிக்குரிய அனைத்து விதமான தீய பண்புகள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லி அழகாக எஸ்ஐயா நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினியவர்களே, நம்முடைய மனவழி ஜெபம் எப்பொழுதுமே நான் இயேசுவை அணிந்திருக்கிறேன், நான் தீமை ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன், செய்யவும் மாட்டேன். என்னுடைய பயணத்தில் நான் எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டே நான் பயணிப்பேன் என்று சொல்லி அணிந்து கொண்டு நாம் பயணிப்போம் என்று சொன்னால், அதுதான் நீ விழிப்பாய் இருக்கிறாய் என்பது அடையாளம். அதுதான் இயேசுவின் முன்னாடி துணிந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுடைய அடையாளம். சரிங்களா? அதுதான் இயேசு உன்னை தேர்ந்தெடுத்தனுடைய அடையாளம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்வோம். மாவரைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் எடுக்கப்படுவர், ஒருவர் விட்டுவிடப்படுவார் சொல்லப்படுகிறீர்களா?
எது எடுத்துக்கொள்ளப்படுவார்? வாழ்வினுடைய ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்வார்கள். விட்டுவிடப்படுகிறவர்கள் தீமையின் ஆட்சியில் வீழ்த்தப்படுவார்கள் என்பதுதான் அடையாளம். அன்பிற்கினியவர்களே, அந்த தன்மையை பெற்றுக்கொண்டு நாம் இயேசுவை அணிந்திருக்கிறேன், நான் உன்னையே செய்வேன் என்று சொல்லி நம்பிக்கை வெளிப்படுத்தி போவோம். கடவுள் உன்னையும் என்னை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். நீ உயர்ந்து நிற்பாய். கடவுள் உன்னை உயர்த்துவார். கடவுள் உன்னை உயர்ந்த நிலை கொண்டுட்டு போவார். என்னாலும் கடவுளுடைய அன்பின் சாட்சிகளாக இந்த பூமியில் வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை நாம் நிறைவு செய்வோம். மன்னக வாழ்வில் நாம் நிறைவை காண்போம். எதுவும் நாம் எடுத்து போவதே இல்லை. இந்த மன்னகத்தில் நாம் பெற்ற ஆழமான நம்பிக்கையைத்தான் கடவுள் திருமுன்னிலையில் பரிசாக கொடுப்போம். அதுதான் வாழ்வின் பரிசு, அதுதான் உயர்ந்த மக்களுடைய பரிசு, அதுதான் இந்த மன்னக வாழ்வில் கடவுளுடைய அன்பு பரிசாக திகழ்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். உன் நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று சொல்லி ஆஸ்வதிக்கின்ற இறைவன் இன்றும் அதே சொல்லைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு நன்றியோடு கூடிய இறைவேண்டல் என்னாலும் ஆண்டுடைய பார்வையில் அது ஏறெடுக்கப்படும் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல் தேவை எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். நிறைவேற்ற உம்மால் அழைக்கப்பட்ட அனைத்து இருபால் துறவிகளையும் உம் பாதம் வைத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் இறைமக்கள் இறை நம்பிக்கை நிறைந்தவர்களாக வளர்த்தெடுக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைத்துள்ள உம் பிள்ளைகள் அனைவரையும் உம் பாதம் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் வளரவும் ஆண்டவரின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கெல்லாம் அரசராக திகழும் ஆண்டவரே, அகில உலக நாட்டு தலைவர்களையும் எம் பாரத நாட்டு தலைவர்களையும் உம் பாதம் படைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உண்மையுடனும் நீதியுடனும் பாரபட்சமின்றி அனைத்து மக்களையும் வழிநடத்த தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற இறைவார்த்தையை சிந்திக்கும் நாம் அனைவரும்
இறைவன் தங்கியிருக்கும் ஆலயத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியை மேற்கொள்ளும் பங்கு தந்தையர்களோடு ஒத்துழைத்து ஜெபத்தாலும் பொருள் உதவியாலும் முனைப்போடு செயல்பட தேவையான மனநிலையை அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றியின் நாயகனே இறைவா, இது நாள் வரை எங்களை காத்து வந்த உமது மேலான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் செய்யும் விவசாய தொழிலை ஆசீர்வதியும். எங்களுக்கு போதுமான நல்ல மழையை கொடுத்து எவ்வித பாதிப்பும் இன்றி நல்ல விளைச்சல் பெறவும், இதன் மூலம் நாங்கள் அனைவரும் உமது நன்றியுள்ள மக்களாக திகழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை காணிக்கப்பட வழியாக ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அமர்வோம். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை அனைத்துலகின் நிறைவான இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னம் வாழ்வளிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியருளும். அன்பின் காணிக்கை இறையே இதையே சிலுவாய் உணராயனை மாற்றிடுவாய். இறையே இதையே சிலுவாய் உணராயனை மாற்றிடுவாய். ஆண்டவரே காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை தாழ்மையான மனத்தோடு மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உம் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தா. சகோதர சகோதரிகளே, ஆழமான நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு திருவழிபாட்டின் முதல் ஞாயிறா இந்த நாளில் நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய முடிமான பலியானது எல்லாமுள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தவநீதிமாம் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை முது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூர் முதன்மை வானோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை ஒப்பு கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஆசுவாமிக்க மழையினை நமக்கு இறைவன் தாமே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய விவசாயம் எல்லாம் பாதுகாக்கப்படணும், ஆசுவாதமாய் அது நல்ல விளைச்சலை கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய இந்த பலிப்பிடத்தில் நீங்கள் விவசாயம் பார்க்கக்கூடிய நிலங்களை ஒப்புக்கொடுங்கள். அது ஆசுவாதத்தை அல்குடைகளை பொழிவார். இந்த வாரம் முழுவதும் செய்யக்கூடிய அனைத்து பணிகளை ஒப்புக்கொடுங்கள். இந்த திருவழிபாட்டு ஆண்டு முழுவதும் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளும் நிறைவேற்றப்படணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையை வளமையாக்கணும். நான் இயேசுவை அணிந்திருக்கிறேன், நமது குடும்பம் இயேசுவை அணிந்திருக்கிறது என்று சான்று பகரக்கூடிய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். நம்முடைய கிராமம் இயேசுவை அணிந்திருக்கிறது, நம்முடைய பங்குத்தளம் இயேசுவை அணிந்திருக்கிறது. நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே நாம் உறுதி செய்யணும் என்று சொல்லி வேண்டுவோம். ஆண்டவர் அதற்கு ஏற்ற வலிமையும் ஆற்றலையும் கொடுத்து ஆண்டவருடைய வழிகாட்டுதலை எந்நாளும் நாம் குழப்பத்தில் இருக்கிற பொழுது, சவால்களை சந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய வழிகாட்டுதலை பெறக்கூடிய ஒரு அன்பு மகளாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் போற்று. பேரன்போடு எங்களை நேசிக்கக்கூடிய இறைவன் நீர். என்னாலும் உம்முடைய திருக்கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயன் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, யாரெல்லாம் நோயுற்று கவலைகளோடு கஷ்டங்களோடு அவநம்பிக்கைகளோடு கிடக்கிறார்களோ, கோயிலுக்கு வராமல் இருக்கிறார்களோ, உம்மை தேடாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தூய ஆவின் வல்லமையை பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்திட அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் ஒன்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தில் பங்குலும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைக்கூர்ந்த எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையின் ஆகிய அனுருந்த திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலும். தந்தையினால் மட்டும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவழிபாட்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த திருவருகை காலத்தை சிறப்பிக்கிற நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் ஆசுவாதமாய் அமைந்திடவும், இந்த வழிபாட்டுகள் நிகழ்வு அனைத்தும் ஆற்றலையும் உமது அல்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடிய உமது அன்பு பரிசாக திகழவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆலயத்திலே வந்து மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் மீதும் உமது இரக்கம் கொண்டு ஆசுவாதங்களை மும்மாறி பொழிவீராக. நான் ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைத்தேன், என்னாலும் அவர் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து என் கோட்டைக்குள் அமைதி நிலவச் செய்கிறார். என்னாலும் என்னை விரும்புகின்ற அன்பு தகப்பனாக அவர் திகழ்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் விருளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியில் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கம் திருமணி ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயன மாற்றுமிக்க மரியாள் அவருடைய கணவனான பிணை யோசேப்பு பிணை திருத்துவர்கள் இவ்வுலகில் மொக்கோந்து வாழ்ந்த பிணர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றோம். திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு என்னாலும் நமக்குள் ஆழமான நம்பிக்கை பரிசாக வழங்கியிருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் ஆண்டுடைய வழிகாட்டுதலை பெறச் செய்யும். அந்த நம்பிக்கை தான் ஆண்டுடைய வாழ்வினை பெறச் செய்யும். அந்த நம்பிக்கை தான் இயேசுவை அணிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் தரும். எனவே நாம் பெற்ற அந்த நம்பிக்கை கடவுளுடைய பரிசு, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த பரிசு, நம்முடைய உற்றார் உறவினர்கள் நமக்கு கொடுத்த பரிசு. என்னாலும் அதை போற்றி வளர்க்கக்கூடிய சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டுடைய அன்பு கரங்கள் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு கரங்களை விரித்து நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடின அல்லமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன். நம்முடைய திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத்திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உடைய திருவுடலும் இரத்தமும் என் நீர் தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிபரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயன் இவர். இருளின் படைக்கலங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பகலின் படைக்கலங்களை அணிந்து கொண்டு இந்த இறையரசின் ஊழியக்காரியாக என்னால் வாழ வேண்டும் சொல்லி அழைப்பு விடுக்கின்ற தகப்பன் இவர். நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனாக நற்கருணை எழுந்தருளி வருகிறார். நானுடைய விருந்திற்கு நாளில் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தணைக்கும் தெய்வம். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தணைக்கும் தெய்வம். பாவத்தை எண்ணவே மாட்டார், பாசத்தை நிறைவாய் பொழிவார். அவர்தான் மாறாத அன்பு, அவர்தான் மாறாத அன்பு. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவன் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். ஆற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? நம்மில் எதுவும் வேண்டாம், நம்பிக்கை ஒன்றே போதும். கேட்பதை கொடுப்பவர் அன்றோ, கேட்பதை கொடுப்பவர் அன்றோ. கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்து
இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமோ உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவர் இரக்கம் அருள்வார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தாய்மறியால் பெரியனாகி அன்னையுடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய வாசகங்களிலிருந்து உமது மன்றாட்டுகளின் உதவிகளை கேட்டவருமாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டேன் நினைத்திரளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே, தயவுள்ளதாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியா இருக்கிற நாங்கள் உமது தயாளத்தில் காத்துக் கொண்டு நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தயவந்தருளும் தாயே. ஆமென். ஜென்மபாவம் பத்திரிசிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையில் என்னால் வேரூன்றி வளர்ந்து ஆண்டுடைய வழிகாட்டுதல் என்னால் பயணித்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.